ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரை ஃபன்னி ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பருப்பு போலி. வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்துருக்கேன். அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு 5 விசில் நல்லா குலைவாக விட்டு எடுத்துக்கோங்க. வெல்லம் அதே கப்பில் 3/4 கப் எடுத்துருக்கேன். மைதா மாவு 400 கிராம் எடுத்துருக்கேன். இதுக்கு எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். ஒரு பவுலில் மைதா மாவை போட்டுட்டு அது கூட உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கலர் எல்லோ கலர் வரதுக்காக தான் அந்த மஞ்சத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைய வேணாம், கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். ஸோ இந்த கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும், கையில் ஒட்டுற பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இருந்தால் போதும். அப்போ தான் நமக்கு நல்லா ஊறும் மசந்து மாவு. அது கூட ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது நல்லா உள்ள நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அது ஒட்டுறது கொஞ்சம் கம்மியாகிடும், ஒட்டாது. எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அதை ஃபுல்லாக அந்த பவுலில் சமமாக இது பண்ணிவிட்டு அது கூட ஒரு 5 டீஸ்பூன் இல்லை 6 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஊற வைக்கணும். இது மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம். எவ்வளோக்கு ஊற வைக்கலாம் அவ்வளோக்கு நமக்கு ரப்பர் மாதிரி நம்ம என்ன ஷேப்பில் வைக்கணுன்னாலும் அது இழுத்தா ரப்பர் மாதிரி பிஞ்சு போகாமல் வரும். நமக்கு தட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த எண்ணெயை நம்ம போலி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போ மிக்சியில் வேக வச்சதை நல்லா அரைச்சி மிக்சியில் நல்லா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு கடாயில் கொட்டிட்டு அது கூட பொடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது ரெண்டும் நல்லா கம்பைன் ஆகி அந்த லம்ப்ஸ் இல்லாமல் கட்டி கட்டியாக இல்லாமல் ஃபுல்லாக அது மெல்ட் ஆகும் ஆரம்பிச்சிடும் அந்த வெல்லம். அதுக்கப்புறம் அது நல்லா கிண்டிட்டு அது கூட ஏலக்காய் 2 நுனி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடி பண்ண ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாக கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த பதத்துக்கு அது கொண்டு வந்தோன்னா ஒரு சிட்டிக்காய் உப்பு, இந்த சுகர் டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம். எல்லா ஸ்வீட்ஸ் செஞ்சாலுமே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இனிப்பு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். இந்த அளவுக்கு திக்காக வச்சுக்கிட்டு நம்ம மாவை எடுத்து இப்போ உருண்டை பிடிச்சி போலி எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவை நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு ஜென்டிலாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பிடிக்கலாம். இதை பாருங்கள், நான் எடுக்கிறேன். ரப்பர் மாதிரி கட்டாயி வராது, அப்படியே எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன உருண்டை எடுத்து அதை நல்லா உருண்டை பிடிச்சி அதை தட்டுங்க. ரொம்ப மெலிசாக தட்ட வேணாம், ஏன்னா உள்ளே அந்த ஸ்டஃபிங் வைக்கணும். அதனால் மீடியமாக ஒரு சைஸ் வச்சுட்டு நம்ம ஒரு உருண்டை சின்னதாக எடுத்து அதில் உள்ள வச்சு அதை ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி 4 பக்கமும் மடிச்சுட்டு அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ளதை நம்ம எடுத்துடலாம். வேணும்னா அதோட தேய்ச்சி போடலாம். கொஞ்சம் ஒரு சைடில் மட்டும் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அதை எடுத்துடலாம். அதை எடுத்துகிட்டு அதை ஒரு சப்பாத்தி கல்லில் எண்ணெய் தடவி அதை நல்லா தட்டுங்க. கையாலேயே பொறுமையாக தட்டினோம்னா அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருந்தாலும் அந்த இடம் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லாயிருக்கும் சாப்பிட. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். தட்டிட்டு ஒரு தோசைக்கல்லில் பேனை வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த போலிக்கு யூஸ் பண்ண எண்ணெயை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் இப்போ நம்ம ஊற வச்சது தான். அதில் போலியை போட்டு 2 பக்கமும் பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர மாதிரி பொறுமையாக போடுங்க. ஹையில் வச்சிங்கன்னா வெளில மட்டும் கலர் வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஏன்னா உள்ளே ஸ்டஃபிங் வச்சுருக்கோம். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக ஈஸியாக வீட்லேயே கடையில் இருக்க ஸ்டைலுக்கு நம்ம போலி செஞ்சிடலாம். இதை பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே அழகாக பிச்சிடலாம். உள்ளே அழகாக ஸ்டஃபிங்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.